ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. ஐபிஎல் 2019ல் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கெயிலோட பழைய இன்னிங்ஸு, ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலியோட ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறப்போ அவங்க ஃபேன்ஸ் சொல்கிற ஈசால கப் நமதே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஐபிஎல் நடுவுலையோ முடிகிற தருணத்திலேயோ இந்த தலைவா படம் சரியாக ஓடாதப்போ விஜய் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸும் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய கப்பு ஆனால் முடியலை அப்படிம்பாங்க. அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட ஐபிஎல் ஜேர்னி முடிஞ்சிருக்கு. இந்த வருஷமாவது அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டீமில் நிறைய பேர்த்த வித்ட்ரா பண்ணிட்டு புதுசாக பிளேயர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க டீம் எப்படி மாறுது, ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்சிபிக்கு இந்த டீம் இப்போ இருக்கிற டீமை பார்க்குறப்ப உங்களோட பெஸ்ட் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு தான். ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி அண்ட் புதுசாக வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து ஷர்மான் ஹெட்மேயர்னு எடுத்துருக்காங்க. ஸோ தட் மிடில் ஆர்டர் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, விராட் கோலியை பற்றி தெரியும், ஏபிடியை பற்றி தெரியும். ஹெட்மேயர் ஒன்ஸ் ஹி கெட்ஸ் இன் லவ் செம்ம ஃபார்மில் இருப்பார், அடி பின்னி எடுத்துருவார், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ மிடில் ஆர்டர் லுக்ஸ் வெரி குட். ஸோ அது இல்லாமல் இந்த டீமில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவுண்டர் நைல், மார்க் ஸ்டோனிஸ் ரெண்டு பேரும் பாகிஸ்தான் டூருக்கு போகிறதுனால ஏப்ரல் 1 வரைக்கும் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ முதல் 2 மேட்ச் மிஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் அவங்களுக்கு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாங்கன்னா டுவர்ட்ஸ் எண்ட் லீக் மேட்சஸும் பிளே ஆஃப்ஸும் விளையாட மாட்டாங்க, ஏன்னா வேர்ல்ட் கப் டீமில் இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ இப்போ ஓப்பனிங் யாருன்னு பார்ப்போம். ஏன்னா கிறிஸ் கேல் அவங்க டீமில் கிடையாது, குவிண்டன் டிகாக்கையும் கழட்டி விட்டாங்க. ஸோ ஓப்பனிங் யார் ஆட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறதுல அதிலே ஓரளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்கிற பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திவ் பட்டேல் ஓப்பனிங் இறங்குவார். அவர் கூட யார் இறங்கலாம்? மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்துட்டார்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து பிபிஎல்ல ஓப்பனிங் இறங்கியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் மோயின் அலி. ஸோ நம்பர் 1 பார்த்திவ் பட்டேல், நம்பர் 2 மோயின் அலி, 3, 4, 5 வெரி ஸ்ட்ராங் விராட் கோலி, ஏவிடி அண்ட் ஹெட்மேயர். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே ஹெட்மேயர் இருக்காரு, மோயின் அலி இருக்காரு, ஏபிடி 3 ஓவர்சீஸ் பிளேயர் முடிஞ்சு போச்சு. டெஃபினெட்லாம் பவுலிங்கில் ஓவர்சீஸ் பிளேயர் வேணும். இப்போதைக்கு டிம் சவுத்தி இருப்பார். அதனால் அவங்களால காலின் டி கிராஹமும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் தான் எடுக்க முடியும். இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. சிவம் துபே இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, பவன் நேகி இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் ஆப்ஷன் பார்க்குறப்ப வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே பற்றி சொல்லணும்னா ஓரளவுக்கு பவுலிங் போடுவார். ரீசெண்டாக நடந்த ஒரு மேட்ச்சில் தொடர்ந்து ஒரு 5 6 அடிச்சார். ஸோ அதுலேருந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆனார். ஸோ சிவம் டூபே விளாட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்காரர், ஓப்பனிங்காக ஆட ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஓப்பனிங்காக அவர் ஆடுவார் ஓரளவுக்கு. அதே மாதிரி ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பவுலர், இந்தியாவுக்கும் ஆடி இருக்காரு. போன ஐபிஎல் அந்த அளவுக்கு சரியாக போடலை, பட் டெஃபினெட்லி இஸ் அ வெரி குட் பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம் சவுத்தி வந்துடுவார். உமேஷ் யாதவ் டெஃபினட்டாக பவுலிங் ஆப்ஷனில் விளாடுவார். யுவேந்திர சஹல் டெஃபினட்டாக விளாடுவார். ஸோ ஜென்ரலாக அப்புறம் முகமது சிராஜ். இந்த முகமது சிராஜ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு இந்தியாவுக்காக விளாண்டப்பையும் T20 ஒன்டேலையும் சரியாகவே போட்டதில் இருக்குது. அசால்ட்டாக ஓவருக்கு 10 ரன் 9 ரன்னு கொடுப்பாரு. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். இந்த 11 நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இட் ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஹெட்மேயர். இவங்க பயங்கரமாக விளாண்டா மட்டும்தான் ஆர்சிபியால் கப்பு ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா அதே உமேஷ் யாதவ், முகமது சிராஜ், யுவேந்திர சஹல் போன வருஷம் போடாமல் உமேஷ் யாதவ் செம்மையாக போட்டார் போன வருஷம். அதே மாதிரி அவர் போட்டு சிராஜும் சஹாலும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் சிவம் துவேவும் வாஷிங்டன் சுந்தரும் எந்த அளவுக்கு விளாடுவாங்கன்னு தெரியல. 2 பேரும் அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் போன ஐபிஎல்ல கிளிக் ஆகலை. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் மற்றும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் இஸ் ஹோப்பிங் தட் வாஷிங்டன் சுந்தர் நல்லா போடுவார் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி மோயின் அலி, பார்த்திவ் பட்டேலுக்கு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது, உங்களுக்கே தெரியும். பட் அவர் தான் ஓப்பனிங், ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ஆடுவார். மோயின் அலி யூஸ்வலாக நல்லா விளாடுவார், பவுலிங் வேற போடுவார். ஸோ இட்ஸ் வெரி குட் ஆப்ஷன். அவரும் கிளிக் ஆகும். ஆர்சிபிக்கு இருக்க பெரிய பிரச்சனைனா, பேப்பரில் பார்க்க எப்பயுமே டீம் நல்லா இருந்திருக்கு, ஆனால் கிரவுண்டில் விளாட்றப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மறுபடியும் விராட் கோலி, ஏபிடி மேலே தான் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. அது இல்லாமல் அவங்க 2 பேர் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு மோயின் அலியோ இல்லை ஒரு வாஷிங்டன் சுந்தரோ, சிராஜ் நல்லா பவுலிங் போட்டோ, அந்த மாதிரி சவுதி பயங்கரமாக போட்டோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆர்சிபி கப்பு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடக்காத பட்சத்தில் முழுக்க விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், ஹெட்மேயர் இவங்க 3 பேர் நம்பி தான் இருக்கும். பட் இந்த தடவை மோயின் அலி ஆடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி விளையாடுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் த மிடில் ஆர்டர், விராட் கோலி, ஏபிடி அண்ட் ஹெட்மேயர். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.